வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற மே மாதம் 10ஆம் தேதி நமக்கு செகண்ட் சண்டே மே 10 அப்போது நமக்கு மந்த்லி செஷன் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மேலும் டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கிங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு சென்செக்ஸ் நாளைக்கான லெவல்ஸும் நாளைக்கு சென்செக்ஸனோட 0 to 0 லெவல்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து நமக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு எலெக்ஷன் டே. ஸோ ஓட்டிங் டே எல்லாருமே அவங்கவுங்க ஜனநாயக கடமையை வந்து நிறைவேற்றணும். ஸோ மார்க்கெட்டை பார்த்துட்டு அந்த டைமிங்கில் யாரும் ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க. போய் ஓட்டு போட்டுட்டு வந்து அப்புறம் கூட மார்க்கெட் பாருங்கள். அதே நேரம் இது நான் வந்து ஒரு இதில் இருக்கேன், ஒரு பப்ளிக் ஃபாரமில் இருக்கேன் அப்படின்றனால ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். ஸோ யாரை தேர்ந்தெடுக்கணும், யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதும், அதாவது ஓட்டு அப்படின்றது நம்மளுடைய உரிமை, ஆனால் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது நம்மளுடைய உரிமை இல்லை. அது என்னை பொறுத்த மட்டும் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா வந்து அந்த ஓட்டு வந்து ஒரு ஓட்டு நம்ம போடுறோம்னா அது நமக்கானது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுக்கானது. மேல்நிலை, இடைநிலை, கீழ்நிலை மக்கள் எல்லாத்துக்கான வாக்காக தான் அது இருக்கும். நம்ம முடிவு பண்ணுறது தான் எல்லாத்துக்குமா இருக்கும். அப்போ நமக்குன்னு மட்டும் நினச்சி அதை ஓட்டு போடக்கூடாது. அதாவது எனக்கு வந்து இந்த ஜாதியின் அடிப்படையில் இருக்கவர் வந்து இங்கே நிற்கிறாரு, ஸோ இந்த மதத்தின் அடிப்படையில் நான் வந்து இவருக்கு ஓட்டு போடுறேன், இல்லை இவர் வந்து என் சொந்தக்காரர் இந்த இதில் இருக்கார் அதனால் ஓட்டு போடுறேன் அப்படின்றது இல்லாமல் பொதுநலத்துடன் வாக்களிக்கும். சுயநலத்தோடு வாக்களிக்காமல் பொதுநலத்தோடு வாக்கு செலுத்துங்க. அது என்னுடைய இதெல்லாம் நான் சொல்லுன்றது கிடையாது, பட் சொல்ல விருப்பப்படுறேன் உங்கள்கிட்ட. ஸோ பொதுநலத்துடன் நம்மளை மட்டுமே மையப்படுத்தி இல்லாமல் தனக்கு என்று இல்லாமல் பிறருக்கும் நடைபெறதா. முக்கியமாக பாமர மக்களுடைய உங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து கொஞ்சம் உயரணும். அதுக்கு எந்த அரசியல் கட்சிகள் சரியான வரைவு வச்சுருக்காங்களோ அவங்கள பார்த்து வாக்கு செலுத்துங்க. ஸோ டைம் இருக்கும் உங்களுக்கு. நாளைக்கு மார்னிங் கூட நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணால் கூட எந்த கட்சி சிறந்தது, எந்த இது வந்து நல்ல கொள்கைகளும் நல்ல செயல்பாட்டு வரைவுகளை வச்சுருக்காங்கன்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு வாக்கு செலுத்து. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அப்படின்றது ஒரு இன்சைட் ஓப்பன் ஆனதுமே நமக்கு ஓப்பன் பிலோ. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஓப்பன் ஆனதுமே நமக்கு 500 ஸ்ட்ராடல், அதாவது 24,500 ஸ்ட்ராடல் நமக்கு இருந்தாங்க. 24,500க்கு இருந்தாங்க. சரிங்களா? அப்போ 24,500 ஸ்ட்ராடல் இருக்குது அப்படின்னால் நம்ம ஸ்ட்ராடலுக்கு என்ன ரேஞ்சு? மேலே 50 பாயிண்ட், கீழே 50 பாயிண்ட். ஃபஸ்ட் விஷயம் அதுதான். அப்போ மார்னிங் ஓப்பன் ஆனதுமே நமக்கு இங்கே 450 போயிட்டு வந்துடுறாங்க. அகெயின் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் அபோவ் இல்லை, ஓப்பன் பிலோ தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே ஓப்பனில் முடிச்சுட்டு அடுத்ததான் நம்மளுக்கு ஓப்பன் பிலோ வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே மொமெண்டம் கீழே ஷிஃப்ட் ஆகுது. 450க்கு வரும்போது அது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டாக மாறிடுது. எது வரைக்கும்? 400 வரைக்கும். அதாவது 24,500 காலன் புட், அடுத்து 24,450 கால் 450 புட் 400 புட்டுன்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டாக நமக்கு ஃபார்ம் ஆகிடுறாங்க. 400 பிரேக் பண்ணோடனே எஸ்டர்டே லோவுக்கு போய் சப்போர்ட் எடுத்து அகெயின் உள்ளே வந்தவங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து மொமெண்டம் இல்லை. ஸோ இந்த இடத்துல போயிட்டு எஸ்டர்டே லோவிலேருந்து சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் அதாவது டபுள் ஸ்ட்ராடல் 24,500க்கும் 24,400 அப்படின்றது 24,500 காலன் புட் 24,400 காலன் புட் ஒரு டபுள் ஸ்ட்ராடல் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த டபுள் ஸ்ட்ராடலுடைய மிட் பாயிண்ட் தான் நம்ம அந்த க்ரீன் கலர் லைன். இது ஆக்சுவலாக நேற்றுக்கு வரைஞ்ச லெவல் கிடையாது, இன்றைக்கி நம்ம இன்ட்ராடேக்காக போட்டுக்கக்கூடிய லெவல்ஸ். ஸோ அதில் வந்து இந்த லெவலில் நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து அதாவது எஸ்டர்டேயில் வந்துடும் நமக்கு. அது இல்லாமல் நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்றது இன்றைக்கி வந்துடும் 500, 550 எல்லாமே நமக்கு மிட் பாயிண்ட்ஸ். ஸோ ஓப்பன் பிலோ, மிட் பாயிண்ட் பிலோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, இது எல்லாத்துக்கும் பிலோ இருந்தனால மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் சென்டிமெண்ட்லேயே இன்றைக்கி முடிஞ்சிருக்காங்க. 0.8% மைனஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுலேயும் டபுள் ஸ்ட்ராடல் இருந்ததுன்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் கடைசியாக பிரேக் அவுட் கொடுத்து எஸ்டர்டே லோவுக்கு நியர் பை முடிச்சுக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி முடிஞ்சது அப்படின்றது ஒரு டவுன் சைட் சென்டிமெண்ட்டில் கிட்டத்தட்ட நமக்கு 198 பாயிண்ட் வந்து மைனஸில் முடிச்சு 200 பாயிண்ட் மைனஸில் முடிச்சுக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ முடிஞ்சிருக்க மார்க்கெட்டுக்கு நாளைக்கு எந்த மாதிரி லெவல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 24,378 முடிச்சுக்கிறாங்க. பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 24,300 புட்டோ 350 புட்டோ எதுவும் கிடையாது, 400 புட் ஆப்ஷன் தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு 400 ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அப்போ 400 ஸ்ட்ராடலினுடைய லெவல்
24,450 கீழே 24,350. அப்போ இதுக்கு நடுவில் முடிச்சிருக்காங்களான்னு கேட்டால் எஸ், கரெக்டாக ஸ்ட்ராடலுக்கு லெவலுக்குள்ளே தான் முடிச்சிருக்காங்க. அப்போ ஸ்ட்ராடல் லெவல் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். பட் இதில் ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த இடத்துல 400 தான் இருக்குது. ஏன்னா 400 தான் நமக்கு ஸ்ட்ராடல் இருக்குன்னா 400 மையப்படுத்தி வச்சுக்கலாம் ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் அப்படின்றத. ஒய்டஸ்ட் எட்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 24,000 டு 24,500. அப்போ 24,250 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜாக வந்துடுது. அப்போ ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது, மார்க்கெட் மேலே இருக்குது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, இந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது. இல்லை நீங்கள் இதுக்கு மேலே மிட் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா 400 டு 450, 425 நீங்கள் மிட் பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நாளைக்கு இந்த மிட் பாயிண்ட்டுக்கு, அதாவது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, இந்த ஸ்ட்ராடல் பிலோ, அடுத்து கீழே நமக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப் அண்ட் பாட்டம் எடுப்போம்ல, இதுக்கெல்லாம் கீழே இருந்தால் எப்படி இருக்க போகிறாங்கன்றதை பார்க்கணும். முக்கியமாக ஓப்பன் பிலோ, எஸ்டர்டே லோ பிலோ, அதாவது இந்த 350 அப்படின்றது நியர்பை நம்மளுக்கு எஸ்டர்டே லோ கணக்குலேயே வந்துடும். அப்போ ஒரு ஸ்ட்ராடலினுடைய கணக்கு மேலே 50 கீழே 50 நஷ்டம் 350 450 அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல எஸ்டர்டே லோன்றது ரியாக்ட் ஆகும். முக்கியமாக நாளைக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராடல் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து. இதில் இன்னொரு குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், 24,500 புட் ஆப்ஷன், அவங்களுடைய லோ 236. அப்போ 24,264 அப்படின்ற லெவல் கொஞ்சம் முக்கியமான லெவலாக இருக்கும். அதுதான் நமக்கு ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டு கூட. ஒருவேளை மார்க்கெட் கீழே போனாலும் அந்த லெவலை தாண்டி நிற்கிறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். அப்போ நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் ஒன் சைடாக போகணுன்னா எப்படி இருக்கணும்? ஒன் சைடாக போகணுன்னா ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இருக்கணும். மார்க்கெட்டில் டேபிள் வந்து கீழே டவுன் சைட் டேபிள் வந்து ஃபார்ம் ஆகணும். குறிப்பிட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கூட எக்ஸ்டென்ஷன் ஆகி டேபிள் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு 400லே ஓப்பன் ஆகிட்டு ஒரு 300 350 வந்துட்டாங்கன்னா 300 வரைக்கும் டேபிள் பில்ட் ஆகணும். பில்ட் ஆனால் தான் அதை வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணி கீழே கொண்டு வராங்கன்னு அர்த்தம். பில்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வரலைன்னு அர்த்தம். இப்போ இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா 400 ஸ்ட்ராடலு 500 ஸ்ட்ராடலில் இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அப்புறம் 500 புட் ஆப்ஷன் கீழே போயிட்டு 400 ஸ்ட்ராடலை நிறைப்படுத்தி மார்க்கெட் அதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துருந்தீங்கன்னா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதிரி ரேஞ்சஸ் அப்படின்றது இருக்குது. அப்போ 24,250 அதை உடச்சா டேரெக்டாக 24,000 அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் அதுக்கு இடையிலே நமக்கு டேபிளில் பில்ட் ஆகலாம். டேபிளில் பில்ட் ஆகி நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் மாதிரி இருக்கலாம். அப்போ மார்க்கெட்டில் வந்து 400ன்ற ஒரு ஸ்டாப் இருந்தது, அதை உடச்சோடனே எஸ்டர்டே லோ போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அது மாதிரி 400ன்றது இடைப்பட்ட லெவலாக இருக்கு இல்லையா, அது மாதிரி நமக்கு இடைப்பட்ட லெவலும் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி க்ளோசிங் டேபிளில் வச்சு இந்த ரேஞ்ச் இப்படி எடுக்கும்போது நமக்கு 24,400 + 211 24,611 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம் வந்து 231 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,169 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டமாக இருக்கும். ஸோ ஒயிட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 231 211 அப்படின்ற பட்சத்தில் 444. ஸோ இந்த சைடில் 24,844 அப்படின்றது நமக்கு ஒயிட் ரேஞ்சினுடைய டாப்பாக இருக்கும். ஸோ ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டம் அப்படின்ற பட்சத்தில் இதிலேருந்து நமக்கு ஒரு 23,956 23,956 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டமாக இருக்கும். அப்போ இதில் ஐவி எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். இப்போ குறிப்பாக நம்ம பார்க்கும்போது ஓப்பன் மார்க்கெட்டில் கீழே டவுன் சைடு புட் சைடு ஐவி தான் இருந்தாங்க, மார்க்கெட்டும் டிஸ்கவுண்ட்டில் இருந்தாங்க. நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட்டினுடைய ஹை அப்படின்றது உங்களுக்கு இன்றைக்கி 515, ஃப்யூச்சரினுடைய ஹை என்ன வச்சுருக்காங்கன்றதை பாருங்கள். அப்போ எக்ஸ்பைரிக்கு இன்னும் நமக்கு நாட்கள் இருக்குது, ஆனால் ஃப்யூச்சருடைய ஹை வந்து 497. அப்போ 515க்கும் 497க்கும் எவ்வளோ பாயிண்ட்? கிட்டத்தட்ட 18 பாயிண்ட் இன்றைக்கி ஃப்யூச்சர் வந்து டிஸ்கவுண்ட்டில் வச்சுக்கிறாங்க. ஸோ அகைன் அப்படி இந்த பக்கம் வரும். அது ஃப்யூச்சரினுடைய லோ எவ்வளோ? 325. ஓகேங்களா, ஃப்யூச்சரினுடைய லோ 325. ஸ்பாட்டினுடைய லோ எவ்வளோ? ஃப்யூச்சரோடது 325, ஸ்பாட்டோடது 352. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்காங்க? 27 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்காங்க. அப்போ மேலே ஹை வைக்கும்போது 18 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்லேயும், கீழே எஸ்டர்டே லோ கிட்ட வரும்போது 25 பாயிண்ட் ப்ரீமியத்திலே மாறினால மார்க்கெட் வந்து அது கீழே போக முடியாமல் எஸ்டர்டே லோ உள்ளே போய் அந்த ஸ்ட்ராடலுக்கு ரியாக்ட் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்கப்புறம் வந்து ஐவி புட் ஆப்ஷன் சைடு ஐவி இருந்தனால அவங்களுடைய ப்ரீமியம் வந்து வாலட்டிலிட்டி இருந்தது, புட்டுக்கு ப்ரீமியம் கொடுத்து கரைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி க்ளோசிங்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடு 16, புட் சைடு ஆல்மோஸ்ட் 18. அப்போ கொஞ்சம் இன்னையும் புட் சைடில் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க.
ஸோ அதே மாதிரி சென்செக்ஸின் அடிப்படையில் பார்க்கும்போது சென்செக்ஸ் வந்து 500 பாயிண்ட்டுக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்காங்க. அதாவது 79,000 78,500 அப்படின்ற 2 லெவலுக்குள்ளே தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்காங்க. இங்கே நமக்கு வந்து டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 78,500 79,000, அதுக்கு கீழே 78,000 புட் ஆப்ஷன், 78,600 மிட் லெவல், அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்தால் கூட இந்த மாதிரி மிட் லெவல்ஸ்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அதாவது 500 பாயிண்ட்டுக்கு ரேஞ்சுக்கு இடைப்பட்ட லெவல்ஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்து 79,500 கீழே வந்து நமக்கு 80,000. அப்போ ஒரு 78,500 78,000 கீழே வந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கு மேலே இருந்துட்டாங்க அப்படின்னா 79,000 79,500 இருக்காங்க. அப்போ முக்கியமாக நம்ம இதில் பார்க்கக்கூடிய லெவல்ஸ்ன்றது 78,500 ஒன்று, 79,000 ஒன்று, 78,750 ஒன்று, 78,250 ஒன்று, 78,000 ஒன்று, அதுக்கு கீழே நமக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த 700 பாயிண்ட். அடுத்து 77,750 அப்படின்ற மாதிரி லெவல்ஸும் 77,500ன்ற லெவல்ஸும் வரும். ஸோ எங்கே ஓப்பன் ஆகிறாங்கன்றதை பொறுத்து மாறுபடும். இப்போ இருக்க இந்த ஸ்ட்ராங்கிள், அதாவது 78,000க்கும் 78,500க்கும் இருக்கிற லெவல் வந்து நமக்கு 150 310 கூட வச்சுக்கலாம். அப்போ 150 அப்படின்னா 79,150, 310 அப்படின்ற பட்சத்தில் 300 வச்சா கூட இந்த சைடில் 78,200ன்றது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப் அண்ட் பாட்டமாக இருக்காங்க. அடுத்து ஒயிட் ரேஞ்சாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 450 460 பாயிண்ட்டு. அப்போ 79,460, இந்த சைடில் 500 கழிச்சுனா 78,040 அப்படின்றது எல்லாமே ஒய்டஸ்ட் ரேஞ்சினுடைய டாப்பு, ஒய்டஸ்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். இப்போ மிட் பாயிண்ட்ஸ் நம்ம இதில் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நீங்கள் நிஃப்டியில் எடுக்கிற மாதிரி இதில் க்ளோசிங் டேபிளில் ஒரு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துகிட்டு அதில் மிட் பாயிண்ட் எடுத்து இப்போ 78,000 78,500 அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதில் 78,750 வந்துடும். ஸோ 78,000 to 80,000 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 79,000 வந்துடும். அப்போ 79,000ம் 78,750 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மிட் பாயிண்ட்ஸாக இருக்கும். இந்த மிட் பாயிண்ட்ஸ்க்கெலாம் மேலே இருந்தால் எப்படி, மிட் பாயிண்ட்க்கெலாம் கீழே இருந்தால் எப்படின்றது தான் நாளைக்கான மார்க்கெட் ஆகும். குறிப்பாக வந்து ஒரு இதுலேயுமே வந்து ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன், அதாவது எக்ஸ்பைரிக்கு நமக்கு நிஃப்டியில் பார்க்குற மாதிரி ஒரு எட்ஜை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயும் ட்ரேட் ஆவாங்க. அந்த எட்ஜை பிரேக் பண்ணிட்டு எட்ஜோட எக்ஸ்டென்ஷன் நடக்கும், ரேஞ்சினுடைய எக்ஸ்டென்ஷன் நடக்கும். ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். நிஃப்டியில் ஐவி எப்படி இருக்கோ அதை பொறுத்து இங்கே வாலட்டிலிட்டி இருக்கும். அப்போ நிஃப்டியில் ஐவி அதிகமாக இருந்துச்சுன்னா நிஃப்டியில் வந்து வாலட்டிலிட்டி இருக்கும். அதனுடைய வாலட்டிலிட்டி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், சென்செக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி இதுலேயுமே வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ ப்ரீமியத்தில் வந்து காமா எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணணும். 0 to ஹீரோ ட்ரை பண்ணுறவங்க எட்ஜ் எதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த எட்ஜிலேருந்து மிட் பாயிண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கான்றதை பார்த்துட்டு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து இதில் 0 to ஹீரோன்றதை 0R ஹீரோன்றதை முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. 0 to ஹீரோனா இதிலிருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிடுவாங்கன்ற நம்பிக்கை இல்லாமல் 0R ஹீரோ அப்படின்னா இது 0 ஆனாலும் ஆகலாம் அல்லது ஹீரோ ஆனாலும் ஆகலாம். அப்போ அதில் நம்ம ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த இது ஓகேவாக இருக்கணும். அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ளே வரணும். வந்துச்சுன்னா தான் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது ஹீரோ ஆயிடுவாங்களோன்னு எதையுமே ஒரு நம்பிக்கையின் பேரில் எடுக்கும்போது, ஒரு ஃப்ளூக்கில் எடுக்கும்போது எல்லாமே 0 ஆகிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வருத்தம் பண்ணி. ஸோ எது உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கோ, எந்த அளவுக்கு ப்ரீமியம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலெக்ஷனை பற்றின நான் சொன்னதில் எதுவும் தவறுகள் இருந்தால் மன்னித்து விடுங்கள். இது எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.